Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம Value Update YouTube channel வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து செஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் லீகல் அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறத ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு எஜுகேஷன் கொடுக்குறது வந்து நல்லா உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கண்டென்ட் வந்து நல்லா தெரிய வரும், புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்களும் வந்து சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஒரு அங்கீகாரம் பெற்ற மனை எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும், அங்கீகாரம் வந்து என்னென்னலாம் தேவைப்படும் ஒரு மனைக்கு, ஒரு லே அவுட்டை வந்து ஒரு லே அவுட்டில் என்னென்ன இருக்கணும், நம்ம ஒரு மனை வாங்கணும்னா இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதனால் வந்து இதை வந்து பாருங்கள். இதை பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மனை வாங்குறத வந்து இருந்தால் வந்து மனையை வாங்கும்போது நீங்கள் நிறைய கேள்விகளை வந்து மனை விற்பவர்களிடம், அதாவது கம்பெனிஸ் தான் நிறைய வந்து இப்போ பிளாட்ஸ் லே அவுட்ஸ் போடுறாங்க, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, சிஎம்டிஏ சட்டமும் ஒன்று இருக்குது. அந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வரும் இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு மனைகளாக வந்து பிரித்து அந்த லே அவுட்டுக்கு அங்கீகாரம் வந்து கொடுக்கும் அதிகாரம் வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், அதாவது சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் வந்து எக்மோரில் இருக்குது. எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆஃபீஸு. அது நீங்கள் அங்கே தகவல் ஏதாவது தெரியணும் சிஎம்டி அப்ரூவலை பற்றினா நீங்கள் அங்கே நேரில் போய் விசாரிக்கலாம். இல்லை வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதை பார்த்தாலும் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்கப்படுற இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள மற்ற இடங்களுக்கு வந்து வீட்டு மனை பிரிவுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கும் அதிகாரம் வந்து நகர ஊரமைப்புத்துறை, அதாவது டிடிசிபி, டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிற எனப்படும் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு ஆஃபீஸ், அதாவது நிர்வாகத்துக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டு அதை செயல்படுத்தி வருகிறது. அதுக்கு என்ன சட்டம்னா டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் மூலமாக தான் அந்த ஆஃபீஸ் வந்து இயங்குகிறது. அதன் கட்டுப்பாட்டில் அந்த சட்டத்தை தழுவிய அந்த சட்டத்தை வந்து தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அந்த ஆஃபீஸ். மற்றும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்திற்கோ அல்லது வந்து வேறு எந்த உள்ளாட்சி அமைப்பிற்கோ, பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்பிற்கோ வேறு எந்த அரசாங்க துறைக்கோ அதிகாரம் வந்து கிடையாது லே அவுட்டு வந்து அப்ரூவல் பண்ணுவதுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சிஎம்டிஏக்கும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் டிடிசிபி, டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆஃபீஸுக்கும் மட்டும்தான் இருக்குது. இவைகளால் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் வீட்டு மனை பிரிவுக்கு லே அவுட் அங்கீகாரம் வந்து கொடுக்க முடியும். இவைகளில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பிரித்து கொடுக்கப்படும் நிலங்கள், பிரிவினை நிலங்கள், ஒவ்வொரு நிலங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான நிலங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் உள்ளூர் திட்ட குழுமத்தின் எல்லையில் உள்ள இடங்கள் பல ஜோன்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஜோனாக அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 6 ஜோன் நம்ம சொல்ல போகிறோம். அந்த 6 ஜோன் என்னென்னா ரெசிடென்சியல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, குடியிருப்பு பகுதி, அதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஜோன் அப்படிங்கிறது வர்த்தகம் அல்லது வணிகத்திற்கான பகுதி. இது வந்து கமர்ஷியல் அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படும் கமர்ஷியல் ஜோன். இண்டஸ்ட்ரியல் ஜோன் வந்து தொழிற்சாலை பகுதி, தொழில் நடத்துவதற்காக ஒரு ஏரியா வந்து இருக்கும், தொழிற்பேட்டைன்னு சொல்லி. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன். எஜுகேஷனல் யூஸ் ஜோன், கல்வி நிறுவன குழுமம் பகுதி, கல்வி நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஜோன் வந்து. பப்ளிக் அண்ட் செமி பப்ளிக் யூஸ் ஜோன், பப்ளிக் அண்ட் செமி பப்ளிக் யூஸ் ஜோன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து பூங்காக்களாக இருக்கும். இதை போன்று வந்து
பப்ளிக் யூஸ் ஜோன்ஸ்லாம் வந்து என்னென்ன பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பப்ளிக் யூஸ் பண்ணுறது, அப்படி தான் வந்து இருக்கிறது வந்து பப்ளிக் யூஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ஜோன் விவசாய பகுதி, அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து விவசாய பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இது. இந்த 6 ஜோன் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல்ஸில் வரும் இடத்த மட்டும்தான் வந்து வீட்டு மனைகளாக வந்து பிரிக்க அங்கீகாரம் பெற முடியும். அங்கீகாரம் கொடுக்க வந்து சட்டப்படி அதிகாரம் உண்டு சிஎம்டிஏக்கும் டிடிசிபிக்கும். அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட்லேயும் டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அதுலேயும் வந்து இதுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஜோனாக இருந்தால் மட்டும்தான் வந்து லே அவுட் அப்ரூவல் வந்து ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வரும். மற்ற ஜோனில் உள்ள இடங்களை வந்து வீட்டு மனைகளாக வந்து பிரிக்க வேண்டும் என்றால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு வந்து மனு வந்து செய்து முதல்ல வந்து ஜோன் மாற்றம், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் த ஜோன் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எதையெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து கமர்ஷியல் ஜோனாக இருந்தால் அதை ரெசிடென்ஷியல் ஜோனாக கன்வெர்ட் பண்ணால் தான் வந்து லே அவுட் பிளாட்ஸ் போட முடியும். இண்டஸ்ட்ரியல் ஜோனையும் வந்து அதே மாதிரி தான் ரெசிடென்ஷியல் ஜோனாக அது சட்டம் என்ன சொல்லுதோ அதைப்படி செய்து மாற்றணும். எஜுகேஷ்னல் யூசேஜ் ஜோன் இருக்குது, அதை வந்து ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணணும், ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க பிளாட் போடணும்னா அது. அதுக்கப்புறம் பப்ளிக் அண்ட் செமி பப்ளிக் யூஸ் ஜோனை வந்து நீங்கள் பண்ண முடியாது, அது பப்ளிக் உண்டானது, அது கவர்மெண்ட்டுடைய சார்ந்து வரும். அக்ரிகல்ச்சர் ஜோனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஏரியா, அதாவது நஞ்சை இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறது. இது சம்மந்தமான வழக்கு வந்து நடந்து இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து கோர்ட்டில், ஆபெக்ஸ் கோர்ட்டில், அதாவது 2 வருடங்கள் வந்து விவசாயம் செய்யாமல் இருந்தால் கன்வர்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி கன்வர்ஷனாக மாற்றிக்கலாம். அக்ரிகல்ச்சர் லோனை வந்து ஜோனை வந்து ரெசிடென்ஷியல் ஜோனை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜோன் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஜோனில் உள்ள இடத்தினை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முனைகளாக பிரித்து லே அவுட் போட வேண்டும் என்றால் அதை ரெசிடென்ஷியல் ஜோனுக்கு மாற்றம் செய்து விட்டுத்தான் அந்த ரெசிடென்ஷியல் ஜோன், அதாவது பிளாட் லே அவுட் பிளாட் வந்து போட வந்து முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். டிடிசிபி இல்லை வந்து வீட்டு மனை பிரிவிற்கு வந்து லே அவுட் அப்படின்னா ஒரு பிளான், லே அவுட் அங்கீகாரம் வழங்க என்னென்ன முறைகள் பின்பற்றப்படுகின்றன என்பதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போது என்ன அப்படிங்கிறது போது பார்த்தீங்கன்னா லே அவுட் போட உத்தேசிக்கும் இடத்திற்கு வட்டாட்சியர் வந்து என்னென்ன செய்ய, வட்டாட்சியர் வந்து அலுவலகத்தில் இருந்து ஒரு சான்றிதழ் வந்து பெறுவார்கள். அதை வந்து இருக்கான்னு வந்து பரிசீலனை பண்ணணும். அந்த சான்றிதழில் மேற்க நாம் சொன்னப்பட்ட நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் இல்லை என்றும் நில சீர்திருத்த சட்டம் மற்றும் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் கையகப்படுத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படக்கூடிய இடமாக உள்ளாக்கும் நிலையில் இல்லை என்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து சான்று வந்து கொடுக்கப்படும். அது மாதிரி தெரிஞ்சுக்குவோம். இதற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் வந்து நேரில் வந்து நிலத்தை ஆய்வு செய்த பிறகு நாம் சொன்ன சான்றிதழை வந்து கொடுப்பாங்க. இது வந்து அக்செப்டபிள், இது வந்து ரெசிடென்ஷியல்ஸாக வந்து பிளாட் லே அவுட் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சான்றிதழ். 2வது பார்த்தீங்கன்னா பின்பு உள்ளாட்சி அமைப்புகளில், அதாவது ஊராட்சி, பேரூராட்சி போன்றவை மூலம் தான் வந்து நகர ஊரமைப்புத்துறைக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட கிரைய பத்திரம் வேணும், மூலப்பத்திரம், அந்த சொத்துடைய மூலப்பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், வில்லங்க சான்றிதழ், மேலும் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்ற சான்றிதழ். நீங்கள் வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் சான்று பெற சொல்லியிருந்தோம்ல, அந்த சான்றிதழும் வந்து இணைக்க வேண்டும். சில தேவையான சில ஆவணங்களையும் இணைத்து உள்ளாட்சி அமைப்பில் இருந்து இடம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அடங்கிய வினா விடை படிவம், அதாவது ஒன்றை வந்து பூர்த்தி செய்து, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, பூர்த்தி செய்து இணைத்து உள்ளாட்சி அமைப்பின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா
நகர ஊரமைப்புத்துறை மண்டல அலுவலகத்திலும் அல்லது இடம் உள்ளூர் திட்ட குழுமத்தின் கீழ் வந்தால் அந்த அலுவலகத்திலும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அதன் பின்னர் அலுவலக அதிகாரி இடத்திற்கு நேரில் ஆய்வு செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிலத்திற்கு அருகில் நீர்நிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இடுகாடு அதாவது சுடுகாடு இருக்கக்கூடாது, ரயில் தண்டவாளம் போன்றவை இருக்கக்கூடாது என்ற சில நிபந்தனைகளை ஆய்வு செய்வார்கள். சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். மேலும் மனுவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும், அதாவது சரிபார்க்கப்படும். நீங்கள் காப்பி வச்சுருப்பீங்க, சர்டிஃபிகேட் காப்பி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் சரியாக இருக்கான்னு அத்தாரிட்டிஸ் பார்ப்பாங்க. கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் அங்கே எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து அவர்களே பார்த்திங்கன்னா அவங்களே நீங்கள் ஒரு 5 ஏக்கருக்குள்ளே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கலாமே, ஒரு லே அவுட்டை ஆஃபீஸ்லேயே அத்தாரிட்டி வரைந்து அதற்கு ஒப்புதல் அளிப்பார்கள். இதுதான் நடைமுறை. இப்பொழுது நீங்கள் லே அவுட்டை வரைந்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவலாம், வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு தொழில்நுட்ப ஒப்புதல் என பெயர் இருக்குது. இதற்கு லே அவுட்டுக்கு அங்கீகாரம் எண் ஒன்று கொடுக்கப்படும், லே அவுட் நம்பர் அப்படின்னு சொல்லி. அந்த லே அவுட்டின் விதிகளுக்கு உட்பட்டு பொது ஒதுக்கீடு அப்படிங்கிறது பப்ளிக் யூசேஜுக்கு ஒதுக்கப்படுறது பூங்காக்கள் அப்படிங்கிறது OSR ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன். சாலைகள், கடைகள் அதுக்குள்ளே இருக்குன்னா கடைகள், அதாவது கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குன்னா அதுக்கு வாங்கணும். பிளாட்டுகள் அதோடைய அளவுகள் அமைந்திருக்கும் அந்த லே அவுட்டில். மனையின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது இருக்கும் லே அவுட்டில். பொது உபயோகம், சாலை, கடைகள் முதலிய ஒதுக்கீடுகள் அந்த லே அவுட்டில் சதுரடிகளிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருக்கும் எவ்வளோ சதுரடி லே அவுட்டு, எவ்வளோ OSR எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. சாலைகள் எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம் அப்படிங்கிறதுலாம் லே அவுட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லே அவுட் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த வாங்கணும், பிளாட் வாங்கணும், லே அவுட்டை கம்பெனியில் இருந்தோ இல்லை நிறுவனத்திலிருந்து வாங்கி நீங்கள் அதை இது பண்ண வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரிய வரும். லே அவுட் சதுர அடியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். இது மேற்கண்ட நம்ம சொன்னதுபடி தொழில்நுட்ப ஒப்புதல் அளிக்கப்பட்ட லே அவுட் உள்ளாட்சி அமைப்பதற்கு இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அதில் சில நிபந்தனைகளும் குறிக்கப்பட்டிருக்கும். உள்ளாட்சி அமைப்பாளரானது அந்த நிபந்தனைகளை எல்லாம் மனுதாரருக்கு தெரிவித்து அவர் அதை பூர்த்தி செய்தவுடன் இறுதி ஒப்புதல் வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று. என்ன, லே அவுட்டில் எந்த மாற்றமும் செய்ய உள்ளாட்சி அமைப்பிற்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு ஒன்று. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட்டில் குறிப்பிட்டிருக்கும் சாலை மற்றும் பொது ஒதுக்கீட்டு பகுதியை தான பத்திரத்தில் கிஃப்ட் டீட் மூலம் மனுதாரர் உள்ளாட்சி அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது OSRஐயும் லேண்ட், அதாவது பப்ளிக் யூசேஜ், அதாவது OSR லேண்டு, அதாவது 10%, அதாவது ஒரு ஏக்கரில் 10% கிஃப்ட் டீடாக பூங்காவுக்கு கொடுக்கணும். 5 ஏக்கர்னாலும் 10%, 5 ஏக்கருக்கு. அதுக்கப்புறம் சாலைகள், அந்த சாலைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கிஃப்ட் டீட் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய தேதி வரை லே அவுட்டுக்கு தொழில்நுட்ப ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கும் இடம் அரசாங்கத்தால் நில ஆர்ஜிதம் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று ஊராட்சி அமைப்பு உறுதி செய்து கொள்ள வேண்டும். நில ஆர்ஜிதம்னா அக்யூசியேஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி அமைப்பு உறுதி செய்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது லேண்டை அக்வயர் பண்ணலை கவர்மெண்ட், இந்த லேண்டை இல்லை இதை பாதி சில இதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் போர்ஷனை அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரோடு மேலே இருந்தால் ரோடு எக்ஸ்பான்ஷன்ஸ்க்காக அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒன்று.
நம்ம மேலே வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அதுபடி. மற்றும் வந்து நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவைகளும் நிறைவேற்றப்பட்ட பின் உள்ளாட்சி அமைப்பால் வந்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு லே அவுட்டுக்கு இறுதி ஒப்புதல் வந்து அளிக்கப்படும். இதெல்லாம் செஞ்ச பிறகு லே அவுட்டுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கப்படும். நீங்கள் வாங்கும்போது இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும் ஒரு பிளாட்டு வாங்கும்போது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் முழுமை பெறுகிறது. என்ன இப்படி இருந்தால் தான் ஒரு லே அவுட்டுங்கிறது ஒரு முழுமை பெறுகிறது. இதற்கு பின்பு தான் லே அவுட்டில் உள்ள பிளாட்டுகளை உரிமையாளரால் வந்து விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒப்புதல் மண்டல அலுவலகம் அல்லது உள்ளூர் திட்ட குழுமத்திலேயே வழங்கப்பட்டு இறுதி ஒப்புதலுக்கு உள்ளாட்சி அமைப்பிற்கு அனுப்பப்படும். இது வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக இருந்தால். 5 ஏக்கருக்கு அதிகமாக இருப்பின் என்ன செய்வாங்கன்னா இடத்தை வந்து நேரில் ஆய்வு செய்து அதன் அறிக்கை மண்டல அலுவலகம் அல்லது ஊராட்சி திட்ட குழுமத்திலிருந்து நகர் ஊரமைப்பு இயக்குனர் அலுவலகம் சென்னைக்கு வந்து அனுப்பப்படும். அங்குதான் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒப்புதல் வழங்கப்பட்டு இறுதி ஒப்புதலுக்கு உள்ளாட்சி அமைப்பிற்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு முறைகளை பின்பற்றி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட்டில் வந்து இருக்கும் விதிமுறைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சாலையில் குறைந்தபட்சம் வந்து அகலம் 23 அடி மற்றும் தவிர 30 அடி 40 அடி சாலைகளும் அமைக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ஒரு லேஅவுட்டில். அதாவது அவங்க வந்து சாலைகள் பெருசாகவும் கொடுக்கலாம், அதாவது குறைந்தபட்சம் 23 கொடுக்கணும், 23 இது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொது ஒதுக்கீடு என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கப்படும். அது லேஅவுட்டின் ஏரியாவை பொறுத்தது. அதான் சொன்னோம், பூங்கா, சிறுவர்கள் விளையாடும் திடல், சமூக கூடம், மருத்துவமனை போன்றவைகள் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஓஎஸ்ஆர்னு சொல்கிறது 10% அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். லேஅவுட்டை வந்து சுற்றி உள்ள மற்றும் எல்லா இடங்களுக்கும் லேஅவுட்டில் இருந்து வழி கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா பிளாட்டுக்கும் வந்து வழி இருக்கணும் அப்படிங்கிறது. 100 பிளாட் இருக்குன்னா 100 பிளாட்டுக்கு வந்து ரோடுக்கு வந்து அக்சஸ் இருக்கணும், அப்படி ஈஸ்மெண்ட் இருக்கணும், ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது. கடைகளுக்கென்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது கமர்ஷியல் அப்ரூவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லேஅவுட்டில் வரும், இதில் எத்தனை கடை வந்து அப்ரூவல் ஆகிருக்கு கமர்ஷியலாக அப்படின்னு சொல்லி வரும். அவங்க என்ன வந்து அப்ளை பண்ணாங்களோ 10 கடை அப்ளை பண்ணால் 10 கடை அது எந்த இடத்துல வேணும், லேஅவுட் நான் வரைஞ்சி கொடுக்குறத பொறுத்து, லேஅவுட் போடுறத பொறுத்து, அந்த இடத்தை தன்மையை பொறுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகளில் நீள அகலங்கள், அதாவது ஒரு பிளாட்டுடைய நீள அகலங்கள் நெறிப்படுத்தப்பட்டிருக்கும். அவற்றில் எந்த முறையையும் பின்பற்றாமல் ஒரே நாளில் பஞ்சாயத்தால் கொடுக்கப்படும் அங்கீகரிக்கப்படாத லேஅவுட்டில் எதுவும் பின்பற்றப்படாது அப்படிங்கிறதும், அதனால் பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாலை மிகவும் குறுகியதாக இருக்கும். இதை வந்து பின்பற்றப்படாமல் இருக்குன்னா சாலை மிகவும் குறுகியதாக இருக்கும். எப்படின்னா 15 அடி சாலைகள் கூட இருக்கும். இதனால் வந்து அந்த பகுதி வளர்ச்சி அடையும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது அப்ரூவல்ஸ் லேஅவுட் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா வந்து நம்ம சொன்னோம் 23 தான் அடி இருக்கணும் கண்டிப்பாக வந்து ரோடு அப்படிங்கிறத, அதைத்தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து அப்ரூவல் இல்லாததில் வந்து இந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி வந்து ரோடு குறுகலாக இருக்கும், அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைய முடியாத அளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளாட்டில் வந்து வழிப்பாதைகள் சரியாக இல்லாமல் இருக்கும். அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கையாக வந்து இருக்காது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இது வந்து பஞ்சாயத்து அங்கீகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் வந்து பஞ்சாயத்து அப்ரூவலும் வாங்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இதனால் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட
வரும்பதை தடுப்பதற்கு வந்து டிடிசிபி, சிஎம்டிஏ அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல் இதெல்லாம் வந்து தேவைப்படும். இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, லேஅவுட் போடும் இடம் எந்த உள்ளாட்சி அமைந்துள்ளது மற்றும் கிராமம், வட்டம், மாவட்டம் முதலியன வந்து அந்த லேஅவுட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. சர்வே எண்கள் ஒவ்வொரு மனைக்கும், அதாவது மனை பிரிவுகளில் மொத்த பரப்பு ஏக்கரிலும் சதுர அடியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த லேஅவுட்டில் அப்படிங்கிறதும், டிடிசிபியின் கோப்பு எண், அதாவது அது உங்கள் கோப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த கோப்போட எண்ணும் வந்து அந்த லேஅவுட்டில் இருக்கும். மனுதாரரால் வந்து கோரப்பட்ட மனைகளின் எண்ணிக்கை என்ன, எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த லேஅவுட்டு அப்ரூவல் லேஅவுட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிடிசிபியால் வந்து ஒதுக்கப்பட்ட மனைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது என்ன, பொது ஒதுக்கீடுகள், அதான் நம்ம சொன்னோம், அந்த பூங்காவுடைய பரப்பளவு சட்டப்படி எவ்வளோ இருக்கணுமோ அது, சாலைகள், சிறுவர்கள் விளையாடும் இடம் முதலியவை வந்து சதுர அடியிலும் வந்து சதவீதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த லேஅவுட்டில், அதாவது அப்ரூவல் லேஅவுட்டில். இவை உள்ளாட்சிக்கு தானமாக வந்து அளிக்க வேண்டியது கட்டாயம் சட்டப்படி அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொது உபயோகம் கடைகள், சமூக நலக்கூடம் போன்றவை வந்து மனுதாரரால் விற்பனை செய்யப்படலாம். அது வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தால் அதுக்கு லேஅவுட்டில் அப்ரூவல் லேஅவுட்டில் இருக்கும். ஆனால் நம்ம மேலே வந்து சொன்ன மாதிரி காரணத்திற்காக மட்டும்தான் அந்த இடம் வந்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். மூலை முடுக்கு, கட்டிட வரம்பு முதலியவற்றிற்கும் இவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்று விவரமும் வந்து இருக்கும். என்ன, அதை செட்பேக் ஏரியா, செட் சைட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுபடி லேஅவுட்டில் வந்து இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு. இதெல்லாம் வந்து சட்டத்திட்டமாக வந்து செயல்படுத்தணும். உள்ளாட்சியால் நிலம் வந்து சம்பந்தமாக உறுதி செய்து கொள்ள வேண்டிய நிபந்தனைகளும் உங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிடிசிபியால் வந்து கொடுக்கப்படும் அங்கீகார எண், டிடிசிபி எண் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டிடிசிபி எண் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் தவிர இது எல்லாமே டிடிசிபியில் தான் வரும். டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டில் தான் வந்து வரும். டிடிசிபியின் வந்து ரொம்ப முக்கியம். டிடிசிபியின் வந்து ஆணையர் உட்பட அதிகாரிகளின் கையொப்பம், டிடிசிபியால் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ள வீட்டு மனையின் பிளாட்டு வாங்குவோர் கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப ஒப்புதலில் கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பிறகுதான் வந்து உள்ளாட்சி இறுதி ஒப்புதல் வழங்கி இருக்கிறதா என்பதையும், உள்ளாட்சிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து மனுதாரரால் செலுத்தப்பட்டு ரசீது வாங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் அத்தாரிட்டி சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க, அவங்களோட சீல் இருக்கும் லேஅவுட்டில். இதெல்லாம் வந்து லேஅவுட்டில் வந்து எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குறது வந்து மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து பிளாட் வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், லீகல் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு மக்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து சட்டம் புரியணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் ரிசீவ் பண்ணுவீங்க. அதனால் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.